ஹலோ கைஸ், இது உங்கள் வணக்கம் நண்பா வீட்டு மினி சேனல். நான் எதர்ச்சியாக மேலே வந்தேன். மேலே வந்து எப்போவுமே இந்த லைனில் இருக்க 5 டப்பையும் திறந்து பார்ப்பேன். இன்றைக்கி இது 3 திறந்துட்டேன். இந்த பச்சை கலரில் நம்ம ஃபுல் பிளாக் விட்டுருக்குமே திறக்கலான்னு திறந்து பார்த்தா நம்மளுக்கு செம்ம சர்ப்ரைஸ் கைஸ். வந்து 1 வீக்கான நம்மளுடைய ஃபுல் பிளாக்கு செமி அடல்ட் ஃபிஷ்ஷு இன்றைக்கி நம்மளுக்கு குட்டி போட்டிருக்கு. எத்தனை குட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 குட்டி தான் போட்டிருக்கு. நானா பண்ணிட்டேனாக்கா சரி இருக்கிற இந்த 4 குட்டிங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்ம டப்பா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டப்பா ஏற்றுட்டு ஃபஸ்ட்டு இந்த மீன் குட்டிங்களை பிடிக்கணும். பெருசுங்க இதில் இருக்கட்டும், பெருசுங்க இன்னொரு முறை ப்ரீட் ஆகும். அதனால் இந்த குட்டிங்களை நம்ம கையால் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு குட்டியாக தேடி அலைய ஆரம்பித்தா அதுங்க நம்மளுக்கே ஆட்டம் காட்டு ஓடுது. நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு குட்டி என்ன பண்ணிட்டேனாக்கா கையால் பிடிச்சி எடுத்துட்டேன். அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது குட்டிங்க. ஃபோக்கஸ் ஆகலையே. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எடுத்து அந்த டப்பாலே வந்து இதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் மொத்த குட்டியும் பிடிச்சிட்டேன். இது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு நம்ம செட் பண்ணியிருக்க அந்த ஒரு டப்பில் இது ரிலீஸ் பண்ணோம். அவ்வளோதான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த 4 பிளாக் குட்டிங்களை எடுத்துன்னு போயிட்டு இந்த டப்பில் ரிலீஸ் பண்ணிடலாம். நான் இதில் ஆல்ரெடி வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்கமிங் வீடியோஸில் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வழக்கமாக சொல்கிறது தான், நான் இதுக்கு ஃபுட்டாக ட்ரை வார்ம்ஸ் தான் தண்ணியில் ஊற வச்சு போட போகிறேன். அதனால் இதோட க்ரோத் நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.